ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அங்கே ஹக் பண்ணிகிட்டு இருக்கிறதுல தான் தாங்க ஃபோட்டோ எடுத்துருவாங்கல்ல, அவனை தான் தூக்கி ரிவரில் போட்டுருவாங்களே. பழி வாங்கணுன்ற ஒரே ரீசனுக்காக இவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வேறு மேகசின்லேயும் நியூஸ் பேப்பர்லேயும் வேறு கொடுத்துருவான். உடனே நியூஸ் பேப்பர் மேகசின் எல்லாத்துலேயும் வேறு இவங்க ஃபோட்டோ வந்துருமா. அதை பார்த்த உடனே டான் நீக்கு வேறு பயங்கர டென்ஷன் ஆகிடும். டே கு எங்கடா இருக்க, அவனை வந்து இந்த கருமத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கத்துவார். உடனே இவனை வேறு வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்ப்பானா, ஐயோ மாட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அப்படியே பயத்துலேயே நின்றுட்டு இருப்பான். டே இந்த காஸ்மோ கேங்கில் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கீங்க, ஆனால் உங்கள் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதது இந்த மேகசின் கண்டுபிடிச்சி அதுவும் ஃபோட்டோவோட போட்டிருக்கு. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து தான் என் பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும்ல, நீங்களே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாகி ஒரு குத்து விடுவார். கோவம் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு, பாஸ் நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் போய் அவளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை ரொம்ப காம் பண்ண பார்ப்பான். ஆனால் அவராக பயங்கர டென்ஷனில் கத்திட்டு இருப்பார். இதுதான் உனக்கு சான்ஸ், இதுக்கு மேலே என்னால் வெயிட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, நீ என்ன தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்க தானே போகிறேன், போய் மரியாதையை அவளை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சீரியஸாக வேறு மிரட்டுவார். இவனை வேறு சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு நான் கூப்பிட்டு வரேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு வேறு அங்கேருந்து கிளம்பிடுவோம். ஹேஞ்சியும் ஹேங்கோட வீட்டில் உட்காந்து அந்த ஸ்கிரிப்ட் வேறு படிச்சுட்டு இருப்பாள். அப்போன்னு பார்த்து யாரும் காலிங் பெல் அடிப்பாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வந்து டோரை ஓப்பன் பண்ணுவாளே, வாங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுற ஆஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு பயங்கர ஷாக் ஆகிடுவாங்க. சரி ஓகே ஹேங் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரூமெல்லாம் போய் தேடுவாங்க. எங்கேயும் இருக்க மாட்டான், எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்களே, எனக்கும் தெரியல அப்படின்ட்டு வேறு இவளும் தலையாட்டிகிட்டு இருப்பா. ஹேங்க வேறு காஸ்மேக் எங்கள் இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருப்பாங்களா. ஆமாம் நீங்களாம் யார், என்னை எங்கே கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பான். பைனாப்பிளும் ரேடிஷும் வேறு அமைதியாகவே இருப்பாங்களாம். கு உடனே நீ எதுக்கு சும்மா கேள்வியாக கேட்டுட்டு இருக்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கே எல்லாமே தெரிஞ்சிடும், அது வரைக்கும் கொஞ்சம் அடக்கிட்டு பேண்ட்டை இப்பயே நினச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வேறு கலாச்சிட்டு இருப்பான். இவன் என்ன வளரிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்க வேறு அப்படியே முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். கோ ஹேங்க கூப்பிட்டு வந்து டான் நீ முன்னாடி உட்கார வச்சிருவானா. டி எங்ககிட்ட வாயா, நம்மலாம் வாயாடாது, அவர் பயங்கர டென்ஷன் பார்ட்டி, அதுக்கப்புறம் உன் பேண்ட் ஒரிஜினலாகவே ஈரமாயிடும், ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில போயிடுவான். உடனே டான் நீயும் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பார். இவனும் ஃப்ராங்காக எனக்கு தெரியாது அப்படின்ட்டு வேறு சொல்லிவிடுவான். நான் தான் காஸ்மோ கேங் லீடரு அண்ட் ஆன்ஜியோட அப்பாவும் அப்படின்ட்டு வேறு சொல்வார். இது ஆன்ஜியோட அப்பாவா, அங்கிள் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. அங்கிள்னு கூப்பிட்டு அடிச்சு கோமாவுக்கு தள்ளிடுவேன். பாஸ் நீ எனக்கு கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவார். சரி ஓகே ஓகே டென்ஷன் ஆகாதீங்க பாஸ் நீ அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவானா. உடனே இவரும் வேறு பயங்கர டென்ஷன், உனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும், ஆல்ரெடி ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்கா, இப்போ என் பொண்ணோட வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கிறியா, மரியாதையாக வேலைக்கு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வேறு மிரட்டுவார். உடனே இவனும் பயப்படாமல் எனக்கு இருக்க ஒன் அண்ட் ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் பொண்ணு ஆன்ஜி மட்டும்தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி லிங்கெல்லாம் ஒன்றும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்களேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எல்லாத்தையும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண உனக்கு சொல்லித்தோலை அப்படின்னு சொல்லிட்டு வேறு நீயும் உட்காந்துருவார். நீங்கள் நினைக்கிற மாதிரி லிங்குக்கும் நானும் வந்து ரிலேஷன்ஷிப்லலாம் கிடையாது, அது மீடியாக்காக பண்ணுற ஒரு ஸ்டண்ட்டு தானே தவிர அது ஒரு ஃபேக் நியூஸ், அவ்வளோதான். எனக்கு இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் பொண்ணு ஆன்ஜி மட்டும்தான், அவள் மட்டும்தான் என் உலகமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன், ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் ப்ளே பாய்லாம் கிடையாது அப்படின்ட்டு வர சொல்லுவோம். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போயே வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன், எல்லாரும் முன்னாடி ஆன்ஜி தான் என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன், போதுமா. எங்களை பார்த்தோன்னே நியூஸ் பேப்பரில் வந்தது கூட ஒரு விதத்தில் நல்லதாக தான் போச்சு, நானே இப்போ நியூஸ்க்கு எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவோம். அப்போ நீ எல்லாத்தையும் பண்ண தான் புரியா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாரு. ஆமாம் அவளை நான் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸோ அவள் ஹர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நானே இதை கிளாரிஃபை பண்ணிடணும்னு நினைக்கிறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இன்னும் 3 ஹவர்ஸில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவோம். சரி ஓகே நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வரா மாதிரி தான் இருக்குது, ஆனால் என் பொண்ணு ஹர்ட்டே ஆகிடக்கூடாது, அது மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு வர சொல்லுவார். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவளை நான் ஹர்ட் ஆக விடவே மாட்டேன், நான் அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளம்பிடுவான். இந்த பக்கம் ஆன்ஜி வேறு பயங்கர ஃபீலிங்ஸில் உட்காந்துட்டு இருப்பான். வாங்க வேறு பயங்கரமாக பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருப்பாங்க. இதுக்காக தான் நான் பாடி கார்டாக என் கிளைண்ட்ஸுக்காக சூஸ் பண்ணேன்னா, நீ கிளைண்ட்ஸுக்கு பாடி கார்டாக இருப்பான்னு பார்த்தா உங்கள் கரியரே க்ளோஸ் பண்ணிவிடுவ போல், ஹேங்கை பற்றி நீ என்ன நினச்சிட்டு இருக்க, ஹேங்கு ஒவ்வொரு அசைவையும் வந்து மீடியா வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் எப்போ விழுவான், அவன் இடத்த எப்போ பிடிக்கலான்னு சொல்லிட்டு எத்தனாயிரம் பேர் திரும்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னோட சைல்டிஷான பிஹேவியரால் இப்போ அவன் கரியரும் லைஃபுமே ஸ்பாயில் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயமாக பிடிச்சி வேறு கத்தி விட்டுருப்பாங்க. இவன் வேறு அதே நினச்சிட்டு வேறு பயமாக ஃபீல் பண்ணிட்டு வேறு உட்காந்துட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் வாங்க வேறு ஹேங்கை போட்டு கிளின்னு கழிச்சிட்டு இருப்பாங்க. ஹேங்கு சும்மா இல்லாமல் ப்ரெஸ்ஸுக்கு நான் வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு வேறு சொல்லுவானா. இவன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க, பைத்தியம் பிடிச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு வாங்க கத்துவாங்க. இல்லை இப்போ தான் நான் தெளிவாக முடிவு பண்ணியிருக்கேன், வாங்க நீங்கள் எனக்கு ஏஜெண்டாக கிடச்சது வந்து நான் ரொம்ப லக்கியாக தான் ஃபீல் பண்ணுறேன், இவ்வளோ நாள் நான் பெரிய ஹீரோவாக வந்துட்டேன், போதும் நான் இதுக்கப்புறம் என் லைஃப்பை வாழணும்னு நான் நினைக்கிறேன், இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னீங்கன்ற ஒரே ரீசனுக்காக நான் ஃபேக்கான ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துட்டேன், என் ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்காமல் நீங்கள் சொன்னதை மட்டும் செய்யணும்னு நினச்சிங்க, ஆனால் ஆன்ஜி எப்போ என் லைஃப்குள்ளே வந்தாலோ அதுக்கப்புறம் தான் நான் நானாகவே உணர்றேன், ஆன்ஜி நான் லவ் பண்ணுறேன், அது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே இவங்கள வேறு செம்ம டென்ஷன் ஆகிடுவாங்க.
சொல்லுவாங்க. இதுக்கு மேலே என்னால் ஃபேக்காலாம் நடிக்க முடியாது. இது என்னைக்கோ ஒரு நாள் முடிய தானே போகுது. அது ஏன் இன்னைக்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே லிங்குகிட்டயும் லிங்க் என்னை மன்னிச்சிரு உங்ககிட்ட சொல்லாமல் கூட நான் இந்த டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு வேறு சொல்லுவான். உடனே லிங்கம் வேறு நீ எதுவும் கவலைப்படாத ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடு நீ எல்லாம் உண்மையே சொல்லு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாங்களாம். உடனே வாங்கலாம் செம்ம டென்ஷன் ஆகிடும். கூட இவ்வளோ வேறு சேர்ந்துக்கிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேறு முடிச்சுட்டு இருப்பாங்க. ஹேங்க வேறு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பானா. உடனே ஆன்ஜிக்கும் வேறு நீ யாருன்னு எனக்கு தெரியும் அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு ஒன்றே ஒன்று தான் உங்ககிட்ட சொல்லணும். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வேறு மெசேஜ் அனுப்பிச்சிருப்போம். இவ்வளோ வேறு அதை படிச்சுட்டு பயங்கர எமோஷனலாக வேறு உட்காந்துட்டு இருப்போம். இந்த பக்கம் எல்லா மீடியா வேறு வந்துருவாங்களா. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் ஸ்டார்ட் ஆகிடும். ஆன்ஜியும் வேறு அவங்களோட வீட்டில் எல்லா ஸ்கிரிப்டையும் வேறு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருப்பா. உடனே டிவியில் வேறு ஃப்ளாஷ் நியூஸ் போட ஆரம்பிச்சிருவாங்களா. ஓஹோ ஆரம்பிச்சிச்சு போல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு ஓடி வந்து டிவி பார்ப்போம். உடனே வாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு நீங்கள் கேட்க போகிற ஒவ்வொரு கேள்விக்குமே உங்களுக்கு பதில் இருக்க தான் போதும். ஆனால் நான் சொல்ல போகிறது இல்லை. இது டேரெக்டாக என்னோட கிளைண்ட்ஸான லிங்க ஹேங்குமே சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேறு ஒதுங்கிடுவாங்க. உடனே லிங்கம் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் கேட்க போகிற கேள்வி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவோம். ஹேஞ்சி பார்த்துட்டு இருப்பா இவன் நம்ம ரிலேஷன்ஷிப்பை டிக்ளேர் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஹேங்கு வந்து பயங்கர ஷாக் கொடுப்பான். நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் கிடையாது அவங்க ஜஸ்ட் என்னோட அசிஸ்டன்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை வேறு தூக்கி போடுவான். லிங்குக்கெல்லாம் பயங்கர ஷாக்காக போயிடும். இன்னும் இவன் டக்குன்னு பிளேட்டை மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறது வந்து எங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. உடனே ஆன்ஜிக்கெல்லாம் பயங்கரமாக அழகாக வந்துடும். இவன் வேறு நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்லேயே கிடையாது ஆனால் ஏன் இப்படி ரூமர்ஸ்லாம் பரப்புறீங்க ஃபேக் நியூஸ்லாம் பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக வேறு பேசிக்கிட்டு இருப்பான். இதை வேறு டிவியில் டான் நீயும் பார்த்துட்டு இருப்பார். என் பொண்ணு ஹர்ட் பண்ணிட்டல உன்னோட சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹேங்கு மேலே கொலை வெறியில் வேறு இருப்பார். இந்த பக்கம் ஆன்ஜியும் பயங்கரமாக ஹர்ட் ஆகிருப்பாலாம். இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் வேறு எடுத்துட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பிடுவா. ஒரே ஒரு ஸ்டிக்கி நோட்ஸை மட்டும் எழுதி வச்சுட்டு. ஆன்ஜியும் நானாவை பார்க்க தான் வந்திருப்பாளாம். நானாவும் பயங்கரமாக டென்ஷனாக ஆரம்பிச்சிருவாங்க. நான் உன்னை நம்பி தானே வேலையை கொடுத்தேன் ஆனால் நீ சொதப்பி வச்சிருக்க. நீ சொதப்பி வச்சதெல்லாம் சரி பண்ணுறதுக்குள்ளே என் இடுப்பெலும்பே உடஞ்சிரும் போல இப்போ என்ன பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ வரை என்னை மன்னிச்சிருங்க நானா இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவா. இவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் நீ என்ன பண்ண போகிற கையில் என்னது அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களா. இது வந்து ஹேங்கோட ஃபேவரட் ஸ்கிரிப்ட் இதை தயவு செய்து வாங்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பா. இவங்களும் வேறு சரி ஓகே நான் கொடுத்துட்றேன் நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்க. இவ்வளோ வேறு அமைதியாக இருப்பான். நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாங்களாம். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவாள். சரி ஓகே உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேறு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு ஆங்கோ வர ஆன்ஜிக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இருப்பான். எங்கே பார்த்தாலும் அவள் இருக்கவே மாட்டாள். உடனே கால் அடிப்பான். அவளும் ஃபோன் எடுக்கவே மாட்டாள். கட் பண்ணி மட்டும் விட்டுட்டு இருப்பா. அப்போ தான் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னே சொல்லி காட்டுவாங்க. வாங்கு தான் வந்து எல்லாத்தையும் வேறு குட்டி குழப்பி விட்டுருப்பாங்க. இப்போ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்க போறியா அதுக்கு கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா உங்கள் லைஃப் என்ன நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியா இன்னும் காம்ப்ளிகேட்டடாக தான் ஆகும். ஆன்ஜி என்ன எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கன்னு நீ நினைக்கிறேன். இந்த ஃபோனை பாரு எப்படி கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மீடியாலாம் அவளை சும்மா விடும் நீ நினைக்கிறியா. அவளால் இதை ஹேண்டில் பண்ண முடியும்னு நீ யோசிச்சு பாரு. அவளால் சத்தியமாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ணவே முடியாது. இப்படி தான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா ஆன்ஜியோட லைஃப் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேறு ஏற்றி விட்ருவாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் இவனும் வேறு மாற்றி பேசியிருப்பான். அப்போ ஆன்ஜியை வேறு பார்க்குக்கு வந்துட்டு அந்த எலிஃபண்ட் ஸ்லைடை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவனும் கால் மேலே கால் அடிப்பானா அவன் ஃபோனே வேறு எடுக்க மாட்டா. உடனே ஆன்ஜி வேறு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவானா. உடனே உங்கள் அப்பாவும் ஐயோ ஹனி நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பாவுக்கு உன் மேலே எந்த ஒரு கோவமும் இல்லை தயவுசெய்து நீ வீட்டுக்கு சீக்கிரம் வா அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். இவ்வளோ வேறு அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேறு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். இவ்வளோ வேறு வீட்டுக்கு அப்படியே நடந்து வந்துட்டு இருப்பா. பின்னாடி வேறு ஒரு கார் வருமா அதுலேருந்து வேறு ஒருத்தன் இறங்கி இவளுக்கு வேறு கொடை பிடிச்சிட்டு இருப்பான். யார் அது நம்மளுக்கு கொடை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவ்வளோ திரும்பி பாம்பாலே பார்த்து ரொம்ப நாள் ஆகுது எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பான். அப்போ தான் இவளுக்கே ரியலைஸ் ஆகும் ஓ இதுதான் எடியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் ஹேங்கும் வேறு ஆன்ஜியை தேடி ஊரெல்லாம் அலைஞ்சிட்டு இருப்பான். ஃபைனலாக வீட்டில் இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் வந்து பார்ப்பானே இருக்கவே மாட்டா. இவனை வேறு கால் பண்ணுவானே இந்த வாட்டி ரிங்கு கூட போகாது. உடனே அங்கே கண்ணாடி மேலே ஒட்டி இருக்க ஸ்டிக்கி நோட்டை வேறு பார்த்துருவான். என்னது இது ஸ்டிக்கி நோட் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எடுத்து பார்ப்பானா அதில் வேறு ஆன்ஜியும் குட் பை ஹேங் அப்படின்ட்டு வேறு எழுதியிருப்பா. இந்த பக்கம் நீயும் வேறு இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல இவங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எனக்கு ஒன்றே ஒன்று தான் இவங்க 2 பேரும் பேசி கொஞ்சம் ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு வேறு சொல்லுவார். உடனே சின்ன வேறு நீ என்ன சொல்ல வர இவங்க 2 பேரும் பர்ஃபெக்ட் மேட்ச் இல்லைன்னு சொல்ல வரியா என்ன அப்படின்ட்டு வேறு கேட்பாரா. நீ எதுக்கு பூமர் மாரி பேசுகிற இவன் நம்மலாம் அந்த காலத்து ஆளுங்க இவங்க வந்து யங் ஜென்ரேஷன் இவங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும்ல மேரேஜை பற்றி ஸோ இவங்க பேசி டிஸ்கஸ் பண்ணட்டும் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாரு. உடனே அப்போ தான் சின்னக்கும் புரிய வரும். சரி ஓகே எனக்கும் புரியுது இவங்க 2 பேருமே ஐடியாஸ் இருக்குன்னா இவங்களே அப்போ மேரேஜை பிளான் பண்ணிட்டுமே நம்மளுக்கு என்ன ஃப்ரீயாக இருக்கும் நம்ம 2 பேரும் ஜாலியாக ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு வேறு சொல்லுவார். இப்போ தான் நீ என்னோட ஐடியாவே புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடி நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு நீயும் கேட்பாரா. உடனே எடியும் வந்து அங்கிள் எனக்கு ஒன்றும் இல்லை ஆன்ஜிக்கு எதுவும் ஓகேவோ அதுவும் எனக்கும் ஓகே அப்படின்ட்டு வேறு சொல்லுவான். உடனே அவனும் வேறு ஆன்ஜி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. எல்லாரும் வேறு ஆன்ஜியை பார்ப்பாங்க. ஆன்ஜி வேறு ஒரு ட்ரீமில் இருப்பா. இவங்க என்ன பேசுகிறாங்கன்னே
தெரியாமல் எனக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு வர சொல்லிவிடுவாளாம். அப்புறம் என்னப்பா இவங்க 2 பேருக்கும் ஓகே, இவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசுகிறோம், நம்ம 2 பேரும் உள்ளே போய் சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் சின்ன வேற ஏஞ்சி போயிடுவாங்க. ஆன்ஜி வேற பயங்கரமாக ஹர்ட் ஆயிருப்பாள். அதனால சரக்கு ஊற்றி ஊற்றி வேற அடிக்க ஆரம்பிச்சிருவா. அதை பார்த்தோன்னே எடிக்கெலாம் பயங்கர ஷாக் ஆகிடும். என்ன இவ இப்படி சரக்கு அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உனக்கு வந்து நானே அப்போவே இங்கே ஸ்டே பண்ணது சுத்தமாக பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது உன் வீடு மாதிரி நினச்சிக்கோ, நீங்கள் இருந்தால் நான் ஏன் ஹர்ட் ஆக போகிறேன் அப்படின்ட்டு வேற இவளும் சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவா. அப்போனா ஹேங்கோட ப்ரெஸ் மீட் தான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கா என்ன? இந்த நிமிஷம் நான் வந்து இப்படிலாம் கேட்கக்கூடாது, பட் இருந்தாலும் நீ வந்து ஹாப்பியாக இருந்தால் தான் என்னாலையும் ஹாப்பியாக இருக்க முடியும், ஸோ ஸ்மைல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். இவ்வளோ வேற நீ திருந்தவே இல்லையா, நம்ம பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது, ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீ திருந்தவே இல்லை, மற்றபடி அவுட்லுக் வைஸ் நீ ரொம்பவே மாறிட்ட, இதுக்கு மேலே நான் உன்னை குண்டு பையன்லாம் சொல்ல முடியாதுல்ல, நீ வேற இப்போ பயங்கர ஃபிட்டாக இருக்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாலாம். உடனே எடியும் பரவாயில்ல நீ என்னை ஃபேட்டினே கூப்பிடாது, உனக்காகவே ரிசர்வ் பண்ண வேர்டு, நீ எப்போ வேணாலும் என்னை ஃபேட்டின்னு கூப்பிடலான்னு சொல்லிட்டு இவனும் வேற கேப் கிடைக்கிற இடத்துலலாம் வேற பால் போட்டுன்னு இருப்பான். நீ திருந்தவே மாட்டாடா, கேப் கிடைக்கிற இடத்துலாம் பால் போடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஜியா வேற சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிருவா. ஆன்ஜியா அவரோட ரூமுக்கு போகலாம். ஹேங்கோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுக்கு மேலே இந்த ஃபோட்டோஸ்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேற எடுத்து ஒரு ஸ்டோர் ரூமில் வேற பூட்டி வச்சிருவா. ஆன்ஜியோ வாங்க மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருப்பாலாம். அவங்களும் வேற வந்திருப்பாங்க. எனக்கு காஃபி குடிக்க கூட டைம் இல்லை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிறியா அப்படின்னு வேற கேட்பாங்க. உடனே வாங்க, நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சிருங்க, நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் உங்களை கூப்பிட்டேனே, வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வாங்க அப்படின்ட்டு வேற சொல்வா. சரி ஓகே, இதுக்காக என்ன வர சொன்னேன் அப்படின்ட்டு வேற கேட்பாங்களாம். நடந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், ஹேங் எதுவுமே பண்ணல, அவரை தண்டிச்சிடாதீங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாலாம். இதெல்லாம் கம்பெனியோட மேட்ரு, நீ இப்போ கம்பெனி எம்ப்ளாயி கூட கிடையாது, ஸோ கம்பெனி விஷயத்தில் தலையிடாது, நீ வந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டல, நான் இப்போ கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேற ஏஞ்சிப்பாங்க. உடனே ஆன்ஜிக்கோ செம்ம டென்ஷன் ஆகிடும். நான் ஒன்றும் பேசியே முடிக்கல, தயவுசெய்து கொஞ்சம் உட்காருங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பா. உடனே இவங்கள வேற உட்காந்துட்டு உனக்கு என்ன தான் பிரச்சனை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. நான் என் அம்மாவை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கேட்குறீங்களா, அவங்க இறந்த நாள் அன்றைக்கி என் அப்பா எவ்வளோ தரமாக ஃபீல் பண்ணார், அதேமாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் அப்பா என் அம்மாவோட ஃபேஸை கடைசி காலத்தில் வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார், லாஸ்ட் டே அவள் கூட இருந்திருக்கலாமே, அவள் மூஞ்சை பார்த்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் அவ்வளோ தவிச்சுட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ டிப்ரெஷனுக்கு போனார்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த நிமிஷம் வரைக்குமே அவர் ரிக்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு வாட்டினா அவள் ஃபேஸை பார்த்துருக்கலாமே கடைசியில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அப்படின்லாம் வேற சொல்லுவா. இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாங்க. இதே மாதிரி தான் நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் ரிக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஆசைப்பட்றேன். உங்கள் பையன் இறந்தால அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான், நீங்கள் ஏன் அது உங்கள் மேலே ப்ளேம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் யாருமே காரணம் கிடையாது, அன்றைக்கி கூட பார்த்து உங்கள் ஹஸ்பண்டோட நீங்கள் அவ்வளோ லவ்வோடு தான் இருக்கீங்க, அதே ஆனால் மறைக்கிறீங்க, நீங்கள் 2 பேரும் ஒன்றாவே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். பேசி முடிச்சிட்டியா, நான் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வேற சமக்கடுப்பில் ஏஞ்சி போயிடுவாங்க. இங்கே கட் பண்ண ஹேங்கை தான் கட்டுவாங்க. ஹேங்கை ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருவானா, அங்கே வேறு நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸே இவங்களோட டாபிக் தான் போட்டிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே உனக்கு பயங்கர ஹர்ட்டாக போயிடும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் வாக்கிங் போகலான்னு பார்க்குக்கு வருவான். அங்கே வேறு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கும். அந்த எலிஃபண்ட் ஸ்லைடை பார்த்தோன்னே இவனுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆகிடும். என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. இல்லை இங்கே ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, நாங்கள் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தான் ஆகணும், நாங்கள் எல்லாத்தையும் இடிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. ப்ளீஸ் அதை மட்டும் நான் வாங்கிக்கிறேனே, யார்கிட்ட வேணாலும் பேசுகிறேன், உங்கள் எம்ப்ளாயர் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வர பிரச்சனை பண்ணுவானா. உடனே அங்கே ஒரு போலீஸும் வந்துடுவாங்க. நான் இங்கே பிரச்சனைலாம் பண்ணல, அந்த யானை ஸ்லைடை வந்து நானே வாங்கிக்கிறேன்னு தான் சொல்கிறேன், ஸோ ப்ளீஸ் யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்கள், நான் பிரச்சனைலாம் பண்ண விரும்பலை அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே அந்த போலீஸும் நீங்கள் பெரிய ஆக்டராக இருக்கலாம், அதுக்காக எல்லாத்தையெல்லாம் வாங்கிட முடியாது, இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இது சேலுக்கெல்லாம் கிடையாது, இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு வர கத்துவானா. இல்லை ஏன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்க, நான் அதை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். உடனே அதில் இருக்க இன்னொரு போலீஸும் ஃபஸ்ட்டு உங்கள் 2 கேர்ள் ஃப்ரெண்டை போய் பார்த்துக்கோங்க போங்க அப்படின்ட்டு வர ஓவராக பேசுவான். டேய் என்ன உன் மனசில் பெரிய போலீஸ்னால் பெரிய இவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேற சண்டைக்கு போயிடுவான். யார் மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேற சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்களாம். எல்லாரும் வேற பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டேய் என்னடா ஓவராக பண்ணுறேன், நான் நினச்சேன்னா அவனை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேற ஓங்கி ஒரு பஞ்சு ஒன்று விடுவானே, அவனும் வேற சுருண்டு கீழே வந்துடுவான். இப்போ போடா என் மேலே கேஸ் போட்டுனா போட்டுக்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவான். இங்கே கட் பண்ண ஆன்ஜி ஐடியா வேற அவுட்டிங் வந்திருப்பாங்களாம். எடி வந்து கேப் கிடைக்கிற இடத்துலாம் வேற பால் போட்டுன்னு இருப்பான். இந்த இடம்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்த மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. உடனே ஆன்ஜியும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நிறைய டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர நோஸ் கட் பண்ணிகிட்டு இருப்பா. நான் வேற நிறைய சாப்பிடுவேன்ல சின்ன வயசில், இப்போ உனக்கு பசிக்குதா, நான் வேணா எதாவது வாங்கி தட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பானா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற ஒரு கடையில் இருக்க யானை பொம்மையை வேற பார்த்துட்டு இருப்பான். இதை வேற அவன் பார்த்துருவானா. நம்ம வேணா கன் ஷூட் பண்ணலாமா, சின்ன வயசில் பண்ணது ரொம்ப நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்கும், வா ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு வேற கூட்டிகிட்டு போவான். இவ்வளோ வேற அமைதியாக நின்றுட்டு இருப்பா. யானை பொம்மையை நான் உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கன் எடுப்பான். நான் அது உனக்கு ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானா. இவ்வளோ கன்னை பிடிங்கி அப்படியே பட்டுன்னு வேற எல்லா பொருளையும் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவா. எனக்கு வேணுன்றது எனக்கே வாங்கிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிட்டு அந்த யானை பொம்மையை வேற எடுத்துகிட்டு போயிடுவா. உடனே எடியை வேற சும்மா இல்லாமல் கோலி சோடா வேற வாங்கிட்டு வந்துட்டு உனக்கு கோலி சோடானா ரொம்ப பிடிக்கும்ல, இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு வர கொடுப்பான். அவ்வளோ வாங்கலான்னு சொல்லிட்டு வருவா. பட்டுன்னு வேற கையை எடுத்துருவான். உனக்கு வேணும்னா நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு வேற மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிடுவான். இவ்வளோ பயங்கர ஷாக்கில் நின்றுட்டு இருப்பா. சும்மா சொன்னேன் இந்த குடி அப்படின்ட்டு வேற கொடுப்பான். இவ்வளோ வேற பட்டுன்னு பிடிங்கி குடிக்க ஆரம்பிச்சிருவா. ஒன்று வாங்கிட்டு வந்திருக்க,
உனக்கு வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். சேச்சா எனக்கு வேணாம், இதில் வர சுகர் ரொம்ப ஹையாக இருக்கும், அப்புறம் வெயிட் கெயின் ஆகிடும், அதை குறைக்க அப்புறம் நான் ஜிம்லேயே வேறு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு வர சொல்லுவான். நீ ஏன்டா பொண்ணு மாதிரி பேசிகிட்டு இருக்க, வெயிட்டு அதெல்லாம் டெய்லி செக் பண்ணுவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர இவனும் ஷாக் ஆவார். ஆமாம் உனக்கு ஞாபகம் இல்லையா, நான் சின்ன வயசில் ஃபேட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ வேறு என்ன குண்டு குண்டுன்னு கலாய்ப்ப. நான் கூட உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேனே, நான் ஒல்லியாயிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ப்ராமிஸை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நான் சுகரு வெயிட்டான பொருள் எதுவுமே சாப்பிடாம என் ஃபிட்னஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வர சொல்லுவான். உடனே இவளுக்கும் குறைக்க இருக்கும். அடப்பாவி, நான் தெரியாமல் சொன்னது இடம் இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்பாலாம். நீ வேணா விளையாட்டுக்கு சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் சீரியஸாகவே நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன். சின்ன வயசுல என்ன உன் பின்னாடி நான் சும்மா சுற்றிட்டு இருந்தேன்னு நீ நினைக்கிறியா? நான் சீரியஸாகவும் நான் சின்ன வயசுலேருந்து நான் லவ் பண்ணுறேன். அதனால தான் உங்ககிட்ட வந்து நீ என் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கிறியா, நான் மேரேஜ் பண்ணிக்கிறியான்லாம் நான் கேட்டேன். நீ வந்து ஒல்லியாயிட்டு வா அப்படின்னு சொன்னல, அதனால தான் இத்தனை வருஷமாக நான் ஒல்லியாகி உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர சொல்லுவோம். இவ்வளோ வேறு பயங்கர ஷாக்கில் நின்றுட்டு இருப்பாங்களாம். இவனை வேறு சும்மா இல்லாமல் அப்படியே கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டு பட்டுன்னு வேறு அந்த கோலி சோவை குடிக்க ஆரம்பிச்சிருவான். பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேறு கம்மனு கிளம்பிடுவான். ஆன்ஜி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக வேறு அப்படியே நின்றுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் போலீஸ் ஸ்டேஷனில் தான் காட்டுவாங்க. ஹேங்கியும் வேறு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறோமா, வாங்க வேறு அவனை பெயிலில் கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவனும் சும்மா இல்லாமல் அவங்க எதிரவே வேறு சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருவான். நீ என்ன பண்ணுற, உனக்கு பைத்தியம் கீத்தியம் எதாவது பிடிச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்க. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்ல, இப்படிலாம் பண்ணால் நான் உனக்கு கிளைண்ட் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டு வந்தால் இப்படி வேணுட்டே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இவனும் சிம்பிளாக சாரி அப்படின்ட்டு வேறு சொல்லுவானு. உன் சாரியெல்லாம் எனக்கு வேணாம், ஒழுங்காக சொல்லு அப்படின்ட்டு வேறு கேட்பாங்க. உங்களுக்கு புரியுதா, நான் சின்ன வயசுலேருந்து ஒர்க்குன்னே இருந்துட்டேன். நான் இது வரைக்கும் லவ் லைஃப்னு ஒன்று நான் அனுபவிச்சதே கிடையாது. ஆனால் இப்போ வந்து நான் எனக்காக வாழணும்னு நினைக்கிறேன். என்னால் இந்த சுச்சுவேஷன் ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவான். நீ என்ன மெலோ ட்ராமாவில் வர ஹீரோ மாதிரி நடிக்கிறேன், எங்கேயாவது கேமரா ஒழிச்சு வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற வாங்க கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹேங் உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகி, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது, என்னால் ஆன்சியை மறக்கவே முடியல, அதனால தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் போலீஸை அட்டாக் பண்ணி ஜெயிலனா போய் இருக்கலாமேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு வர பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். உனக்கு என்னடா பைத்தியமாட பிடிச்சிருக்கு, ஆன்சியை மறந்து தொலை, அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது கூடிய சீக்கிரம், உங்கள் அப்பா தான் இதை எனக்கு சொன்னாங்களே, மரியாதையும் உங்கள் கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹேங்குக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருந்தது அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து உடனே வேற ஆன்ஜியோட வீட்டுக்கு போய்ட்டு நான் உள்ளே போகணும், ஆன்ஜியை பார்க்கணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. அங்கே இருக்க காட்ஸும் வேறு நீங்கள் உள்ளெல்லாம் போக முடியாது, இது யார் வீடுன்னு சொல்லிட்டு தெரியும்ல, பிரச்சனை பண்ணாமல் மரியாதையை இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு வேற சொல்லுவாங்க. இவனும் நான் ஆன்ஜியை பார்க்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேற பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. மரியாதையை இங்கேருந்து போறே இல்லை உன்னை போட்டு தள்ளிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பயமாக வேற மிரட்டிட்டு இருப்பாங்க. இவனும் வேற அங்கேருந்து போகாமல் ஓரமாக போய் வேற நின்றுட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் சூப்பர் மார்க்கெட்டை தான் கட்டுவாங்க. கூவும் டிங்க பக்கம் வந்திருப்பான். டிங்கு உடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற கூப்பிடுவான். டே எனக்கு அவ்வளோலாம் டைம் கிடையாது, சும்மா உன்னை பார்க்க தான் வந்தேன், 24 ஹவர்ஸ் எனக்கு வேலை இருக்குது தெரியுமா, ஆன்ஜிக்கு வேறு கல்யாணம் ஆக போதில்ல, அதனால் நீ என்கிட்ட வேலைலாம் சொல்லி சாவடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்பிகிட்டு இருப்பான். அடப்பாவி, அப்போ அந்த ஃபேட்டியை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு வேற டிங்கும் கேட்பான். அவன் ஃபேட்டிலாம் இல்லைடா, இப்போ எவ்வளோ சூப்பராக திரும்ப இருக்கான், யங் பாஸை பார்த்தா யாருக்கு வேணாலும் லவ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக அப்படியே போர்ட்ரே பண்ணிகிட்டு இருப்பானே. இவனும் வேற வந்து முறைச்சிட்டே இருப்பானா. சேச்சா நீ எதுவும் கவலைப்படாத டிங், உன் அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மட்டும் தான் என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு குவா வேற பயங்கரமாக சமாளிக்க ஆரம்பிச்சிருவான். உடனே டிங்கும் வச்சா ஆன்ஜியை நினச்சா ரொம்ப பாவமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்லுவான். ஆமாண்டா, அவளும் பயங்கர வெக்ஸ் ஆகி தான் இருக்கா, ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா, அவங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தான் இந்த மேரேஜே ஒத்துக்கிட்டா. அந்த ஹேங்கு லூசு பையன் மட்டும் ப்ரெஸ் மீட்டில் வளராமல் இருந்தானா எல்லாமே நல்ல விதமாகவே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற கூவம் புலம்பிட்டு இருப்பான். உடனே டிங்கும், இங்கே பேர் லைஃப்னால் இப்படி தான் இருக்கும், நிறைய பிரச்சனை வரதான் வரும், ஆனால் நம்ம தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும் புரியுதா, மனுஷங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் யார் ஸ்டேபிளாக இருக்காங்களோ அவங்க லவ் கண்டிப்பாக ஜெயிக்கும். இப்போ பாரு, நம்ம 2 பேரும் மாதிரி அவங்களும் நார்மலான ஒரு பீப்புளாக இருந்தாங்கன்னா 2 பேருமே ஒன்று சேர்ந்துருப்பாங்க. ஹேங் ஒரு பெரிய ஆக்டராக இருக்கிறதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கும் வேற பயங்கரமாக ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இந்த ஆன்ஜியோட சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ மெலோ ட்ராமா பார்க்குற மாதிரி இருக்குது, பயங்கர எமோஷனலாக இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சாங் பாடணும்னு தோணுது, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிங்கும் வேற பாட்டு பாட ஆரம்பிச்சிருவான். குவம் வேற அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவானா. என்னடா சாங் நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். என்னது நல்லா இருந்ததா, பயங்கர சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு குவம் வேற அப்படியே கிட்ட வருவானே கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு, டி பைத்தியம் என்னடா பண்ணுற எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிங்க வேற அப்படியே தள்ளி விட்டுருவான். சாச்சா ஒன்றும் இல்லடா, என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல உன் சாங்கை கேட்ட உடனே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேற 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ண ஹேங்கை தான் கட்டுவாங்க. ஹேங்கை வந்து ஆன்ஜியை பார்த்துட்டு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டு கேட்லேயே வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆன்ஜியை வேற எடி கூட அவுட்டிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்போம்லாம். ஆன்ஜியை வேற பார்த்துருவான். ஆன்ஜி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கார் முன்னாடி வேற விழுந்துருவானா. அங்கே இருக்க அடியாளுங்களாம் வேற அவனை பிடிச்சிருவாங்க. ஆன்ஜி நான் உன்னை சீரியஸாகவே லவ் பண்ணணும், அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், வா வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு வேற கூப்பிடுவான். உடனே எடியும் ஆன்ஜி நீ போகணுமா, நான் வேணா காரை ஸ்டாப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஜி வேற அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எடி கேட்பானே. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஜியை வேற வீட்டுக்குள்ளே போயிடுவா. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். இது ஒரு மினி சீரிஸ்ன்றதுனால நாளைக்கு தான் லாஸ்ட் எபிசோட், ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்களுக்கு மேலே கார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு கிளைமேக்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை.